டே 19ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து உள்ள என்டர் ஆகும்போது இருக்கிறதுல எனக்கு பெரிய ஷாக் வந்து கொடுத்துச்சு. ஏன்னா 105 kgs எப்பயுமே வந்து அதுலயே வந்து ததிகிடதும் போட்டுட்டு இருந்தேன் என் வெயிட். திடீர்னு வந்து மண்டே போற அந்த வெயிட் செக் பண்ணா 103,800 காமிச்சது. எனக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. நான் இவ்வளவு வெயிட் கரையும், அது என்ன 1 கிலோ 200 கிராம் தான் குறைஞ்சிருச்சு. என்னடா இது, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. நான் வந்து இந்த சாட்டர்டே வந்து பாரிஸ் போனதுதான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் அவுட் அந்த வீக்கெண்ட்ல நடந்தது. மத்தபடி சண்டே கூட நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். சோ அப்படி இருக்கும்போது இது எப்படி அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தோன்னா 103,400 ஆயிடுச்சு. அதே 20th டே என்னாச்சு, இன்னைக்கு நான் போறேன், போன உடனே 150 கிராம் ஏறி இருந்தது. 103,550 வந்தது. எனக்கு அது வந்து என்னடா இது, எதுவுமே சாப்பிடலனாலும் வருது. அப்ப எதுக்கு வந்து இறங்குச்சு, இப்ப ஏன் இறங்கல எனக்கு ஒண்ணுமே. டெய்லி பாரிஸ் போயிட்டு வந்து அப்படிதான் போல, என்னன்னே தெரியல. அப்புறம் செக் பண்ணோம். ஆமா, பாரிஸ்க்கு போயிட்டு. ஆமா, அவர் வந்து சேலஞ்ச் கொடுத்திருக்காரு இந்த வாரத்துக்குள்ள 100+ kgs இருக்கவங்க 5 கிலோ குறைக்கணும்னு. சோ இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, 103,550ல இருந்து 103,250 ஆயிடுச்சு. இப்ப கரெக்டா இந்த 20 டேஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டேக்கு நீங்க கம்பேரிசன் போட்டீங்கன்னா கரெக்டா 6 kg 109,250ல இருந்து 103,250 ஆயிருக்கு. கரெக்டா 6 kgs வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து நார்மலா வேற எங்கன்னா இருந்ததுன்னா ஏதாவது மிராக்கிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப எனக்கு அது வந்து ஏன் குறையல இதே மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு வந்து அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் 5 கிலோ குறைஞ்சனாலே வித்தியாசமா தெரியுவேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அப்படி இல்ல, திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் தான் சேஞ்சஸ் தெரியும். நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் தெரியும், அது எப்படி எனக்கு புரியல. பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரிதான் இருக்கு. பட் ஹேப்பன்ஸ். எனக்கு ஒன்னும் இன்ஸ்லாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்கு எதுவுமே தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியல. நான் லைட்டா ஃபீல் பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. நான் எதுவுமே கிடையாது. எனக்கு நான் வந்து நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வேற எதுவுமே வந்து ஃபீல் ஆகல. எனக்கு வந்து மிதக்கிற மாதிரி லைட்னஸ் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டயட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டேன். என்னன்னா வந்து நான் கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்னால அது வந்து எப்படி சொல்ல, ஒரு வெறுப்புன்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். என்னடா இது, எதுவுமே சாப்பிடலனாலும் வெயிட் ஏறுது, ஏதோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறுதுன்ற ஒரு விரக்தியில இன்னைக்கு நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து முட்டை வந்து நான் சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ நோ முட்டை. சில பேருக்கு முட்டை வந்து கொடுத்துருக்காரு, ஆனா எனக்கு எல்லாமே 1 மாசம் கழிச்சுன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த 1 மாசம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. அந்த 10 நாளைக்கு மேல இருக்கு ஆக்சுவலா. 10 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னு வச்சுதான் எல்லாமே. அதுதான் வந்து எனக்கும் வந்துட்டு கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, வந்துட்டோம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து நானும் போய்கிட்டு இருக்கேன். பட் என்னோட இது வந்து என்னன்னா, எப்படியாவது இந்த மாசத்துல டபுள் டிஜிட்ல வரணும்னு ஆசை. ஆனால் இந்த மாசம் முடியறதுக்கே வந்து இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு 24. இன்னும் வந்து மீதி வந்து 7 நாள் தான் இருக்குது.
இந்த ஒரு வாரத்துல நான் என்னால எதுவும் புடுங்க முடியாதுன்னு எனக்கே தெரியுது. இந்த 7 நாள்ல எல்லாம் 103, 250ல இருந்து 99க்குலாம் என்னால போக முடியாது. சோ நம்ம வந்து இப்படியே முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் வந்து 2 செஷன் 3 செஷன் வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாரு. நம்மளுக்கு தெம்பி இல்லை. அதனால அதுக்கப்புறமா வந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பார்க்கணும். இன்னொன்னு வந்து நான் வந்து டவர் பார்க் போனேன் அம்மா கூட. இன்னைக்கு போக முடியல, நேத்து போனேன். அண்ட் ஒரு ரவுண்ட் சுத்தினேங்க. அதுக்கே நான் ஸ்பீடு குறைஞ்சிட்டேன். எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு எப்படிமா ஃபீல் ஆகுது? இந்த ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது? கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கும்? உனக்கு இவ்வளோ தூரம் ஸ்டாமினா இருக்கிறதே பெரிய விஷயம். எதுவுமே சாப்பிடாம இவ்வளோ தூரம் ஸ்டாமினா இருக்கு, அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சுத்தமாக சாப்பாடுலாம் இருக்காது அப்படிலாம் நினைக்கல. ஏதோ போர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி பண்ணுவாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க, இது ஃபேட் இப்படி எடுத்துக்கோங்க, அப்புறமா மினரல்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான். இவங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ்ன்றாங்க. அதுவே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஃபுல்லா ஃப்ரூட்ஸ்னு சொல்லும்போது. ஆனா அவர் சொல்லும்போது இது மெட்டபாலிசம் வந்து கிளீன் பண்ணி விடுறோம், ஃபுல் மெட்டபாலிசம் கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த டயட்டுக்குள்ளேயே வந்து சீட் டயட்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலயும் ஏறாது அப்படின்ற மாதிரி பண்ணிடலான்ற வந்து சொல்லியிருக்காரு. அது எனக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெயிட் கொஞ்சம் எங்களோட அதே ஜிம்ல வந்து 7 கிலோ குறைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே வாரத்துல கூட்டி எல்லாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு கேட்கும் போதே வந்து ஐயோ 7 கிலோலாம் ஒரு வாரத்துல எப்படிப்பா குடிக்கிறீங்க? அதாவது வந்து எனக்கு மாதிரி 7 நாள் கூட கிடையாது, 5 நாள், மண்டே டு ஃப்ரைடேல 7 கிலோ குறைச்சிருக்கிறாரு ஒருத்தர். தெய்வ பிறவியா இருப்பாங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் வந்து முக்கி போனாலும் 300 கிராம் தான் குறையுது. அப்படி இல்ல, அது ஜென்ஸோட உடம்பு வேற, லேடிஸோட உடம்பு வேற. நிறைய இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மென்னோட உடம்புல அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அவரு வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா ஓவர் 800, ஆக்சுவலாக 100+ இருக்காருல்ல அவரு. இப்ப இல்ல, அப்ப இருந்திருக்காரு. ஆமா. இன்னொன்னு எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்து என்னது அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட் அந்த செஷன் பூரா நான் பண்றேன், அப்படியே வேர்வை ஊத்தி கீழெல்லாம் ஊத்துற அளவுக்கு நம்ம வந்து அதை பண்றோம். அப்படியே வந்து சார் வந்து 700 கிராம் குறையணும் ஒரு செஷனுக்குன்றாரு. எனக்கு குறைய மாட்டேங்குது. அப்ப என்ன 2வது செஷன் பண்ணு, 3வது செஷன் பண்ணுன்றாரு. எனக்கு அதுல சுத்தமா ஸ்டாமினா இருக்க மாட்டேங்குது அடுத்ததுக்கெல்லாம் போறதுக்கு. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்துல வந்து அட்வான்ஸ்டா இருக்கு, என்னால பண்ண முடியல. என்னை பொறுத்த மட்டும் பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தான். நமக்கு ஓவராகவும் குறைஞ்சிட்டு அப்புறமா ஓவரா அதுவும் வேண்டாம், பொறுமையா ஆகட்டும் தான் என்னை பொறுத்த மட்டும் சொல்றது. ஆக்சுவலா யூஸ்வலா சொல்ற போது எல்லாரும் சொல்லும் போது அதுதான் சொல்லுவாங்க, ஒரு மாசத்துக்கே 4 கிலோ தான் குறையணும் அப்படின்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. அது மாதிரி கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா இது ஓகே. நம்மளும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அவன் வந்து நினைக்கிறா, பட் நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுமையா ஆகட்டும், பொறுமையா அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நார்மல் டயட் வந்தாலும் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். இது என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு நான் வந்து அங்க குறைக்கிறேன்னா, நான் என்ன அங்க ஒரு 300 கிராம் 400 கிராம் குறைக்கிறேன்னா, இங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு போயிட்டு 150 கிராம் ஏறிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு 150 கிராம் இருந்து 200 கிராம் தான் ஒரு நாளைக்கு நான் குறையிறேன். அப்படி வந்துருது. அதுதான் 200 கிராம்ன்றது 200 × 30 நாள், புரியுதா? அப்ப என்ன ஆகும் உனக்கு? 6200 × 30 அப்படின்னா என்ன ஆகும்? 2 3 6 6000 தான். 6000 வந்து 6000 kgs அப்படி பார்த்தனா அவ்வளவுதான். அதுதான் நார்மல். 30 நாள்ல 6 கிலோ. அதுவே ஜாஸ்தி தானே சொல்றாங்க, 4 கிலோ தானே சொல்றாங்க சாதாரணமாக. அப்படி பார்த்தா இந்த 6 கிலோ குறைஞ்சிடுச்சு. அதுதான் சொல்றேன், அவ்வளவுதான் நம்ம குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா 6 கிலோன்றது. அவங்க வந்து 100+ kgsல இருக்கிறவங்க லைக் இருக்கிறவங்க வந்து இருக்க வேண்டிய வெயிட்னு அவரு வந்து சொல்லி இருக்கிறது வந்து என்னதுன்னா 15 to 20 kgs குறைக்கணும் ஒரு மாசத்துல. ஆக்சுவலா அதான் நடக்கிற காரியமே எனக்கு தெரியல. பட் மேபி அது வந்து ஜென்ஸ்க்கு போட்டுக்கோங்க, நம்ம இது வேணா அப்படியே ஹாஃபா வேணா ஆக்கிக்கலாம். அப்படி சொல்றே தவிர அந்த இடத்துல எந்த லேடி வந்து குறைச்சிருக்காங்க தெரியல எனக்கு. யாருமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு. நீங்க அப்படியே அது வேணா அவரோட அவங்க இதுல இருந்து நம்ம ஹாஃப் ஆக்கிட்டோம்னா வேணா நடக்கலாம். 7.5ல இருந்து 10 கிலோ பாப்போம். நடக்கிறது நம்ம கையில கிடையாது. எதுவா இருந்தாலும் மேல இருக்கிறவங்க பாத்துப்போம். அதான் நினைக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு மேல இருக்கவங்க பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் பாத்துக்கணும். பாத்துப்போம், நம்மள நாமளே பாத்துப்போம். ஆனா வந்து நான் இந்த பொரியல் சாப்பிட்டதுனால வந்து நார்மலா 150 கிராம் ஏறுறவ நாளைக்கு 350 கிராம் 400 கிராம் ஏறுறேன்னு தெரியல. அதையும் வந்து பாத்துக்கணும்.
ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களை நாங்கள் வந்து அடுத்த 2 நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஸோ பாய்.